சார் இருக்காங்க, சித்தர் ராஜேஷ் அவர்கள், ஹீரோயின் நீமா ரே அப்படின்றாங்க, மகேந்திரன் சார் இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இந்த பக்கம் தான் சார் சத்தம் ஓவரா கேக்குது. ஏதோ பெரிய மிருகத்திட்ட மாட்டிட்டு போறது சார். மிருகத்திட்ட மாட்டிருந்தா இந்த மாதிரி தொடர்ந்து கத்த மாட்டாங்க. ஸோ சார் சொல்லுங்கள் சார், இரவின் விழிகள் ஏன் இந்த ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம்? ஏன்னா வந்து பொட்டன்ஷியலாக என்ன நம்ம ரிப்பீட்டடாக தான் இருக்க போகுது. எப்படின்னா ஒரு வில்லன் இருக்க போகிறாரு, கொல்ல போகிறாங்க, கண்டுபிடிக்க போகிறாங்க, இப்படி தான் இருக்க போகுது. ஸோ என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி பேஸாக பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற தவறுகளை சுட்டி காமிக்கிறதுக்கோ இங்கே நடக்கிற விஷயங்களை சுட்டி காமிக்கிறதுக்கு மட்டுமாக இந்த படம் நான் பண்ணல. ஆடியன்ஸுக்கு நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும்னு நினச்சேன். புதுசாக ஒரு விஷயத்தை சொல்லணும். நம்ம என்றைக்கு சொன்னாலும் ஒரு மிஸ்கின் சார் மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும்னு நினச்சேன். ஷார்ட்டாக இருக்கட்டும், படத்தோட நரேஷனாக இருக்கட்டும், ஆடியன்ஸுக்கு நம்ம சொல்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே அவரோட பேட்டர்னில் தான் நான் அந்த படத்தில் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். நிறையா அவரோட பேட்டர்ன் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் பெருமையாகவே சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி உள்ள ஆடியன்ஸுக்கு வந்து வெளியில் ஒரு முகமும் உள்ளார ஒரு முகமும் இருக்குது. வெளியில் ஒரு முகமும் உள்ளார ஒரு முகமும் இருக்குது. எல்லாருக்குமே, ஆடியன்ஸுக்காக இருக்கட்டும், மனிதர்களுக்கு இயல்பாகவே எல்லாருக்குமே உள்ளது, எனக்கும் உள்ளது, எல்லாருக்குமே உள்ளது. அது அந்த முகத்திரைக்கு உள்ளார வேற ஒரு முகம் இருக்கும். இது யாருமே யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க வாழ்நாள் முழுக்க யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க. யாருமே இதை உண்மையாக சொல்ல மாட்டாங்க. ஏதாவது உள்ளுக்குள்ளார அந்த 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 மாஸ்க்கு போட்ட உள்ளார ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஓப்பனாக பேசியிருக்கேன் இந்த படத்து மூலிமா. ஓப்பனானா ஆமாம், இங்கே எல்லா ஆடியன்ஸுக்குள்ளாரையும் என்ன ஒளிஞ்சிருக்கிறத உங்களுக்குள்ள, எனக்குள்ள, டோட்டலாக ஆடியன்ஸுக்கு பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஸ்பார்க் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஏதாவது இடத்துல ஸ்பார்க் ஆமாம், என்னோடய ஷேடோ வந்து காமிக்கிறாங்க அந்த இடத்துல. நான் இதில் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு இது நடந்திருக்கு, நான் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, நான் வந்து சமாதானப்படுத்திக்கிறதுக்காக என்ன மாதிரி இருக்கிற நிறையா பேரை சமாதானப்படுத்திக்கிறதுக்காக பண்ணின படம் தான் இரவின் விழிகள். நிறையா இருக்குது, லேயர்ஸ் நிறையா இருக்குது. அந்த மாஸ்க்கு பின்னாடி நிறையா இருக்குது, நிறையா ஸ்கிரிப்டட் இருக்குது மாஸ்க்கு பின்னாடி. அது ஒன்றா உரிச்சு நம்ம காமிச்சிருக்கோம். படம் முடிகிற வரையும் ஒவ்வொரு லேயராக நம்ம வந்து எடுத்து காமிச்சிருக்கோம். ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு சின்ன விஷயம் கூட ஆடியன்ஸை சிதற விடாமல் எவ்வளோ ஸ்பீடாக கொண்டு போக முடியுமோ, கிராஃப்ட் வந்து 30லேருந்து 90 வரையும் எவ்வளோ ஸ்பீடாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ அழகாக கொண்டு போயிருக்கோம். இரவின் விழிகள் வந்து டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் வந்து இரவின் விழிகள் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து வேறு டைட்டில் தான் யோசனை பண்ணி அது நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்தோம். நானும் ப்ரொடியூசரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்தோம். ஒரு ஷெட்யூல் போனோம், போயிட்டு திருப்பி ரிட்டன் வரும்போது எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்பார்க் ஆனிச்சு. இங்கே வந்து பகலில் முழிச்சிருக்கவங்களோட இன்றைக்கி வந்து நைட்டில் முழிச்சிருக்கவங்க தான் அதிகமாகிட்டாங்க. ஏன் முழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணும்போது நம்ம கண்டென்ட்டோட ரிலேட்டடாக வருது அது. அப்போ இரவின் விழிகள் நைட்டில் ஒருத்தன் வந்து முழிச்சான்னா அவன் கெடுதல் மட்டும்தான் பண்ணுவான்னு கிடையாது, அதை மாற்றுறதுக்கு அவன் டே மாதிரி நைட்டும் வேலை செய்கிறான். அவன் என்ன பண்ணுறான், அந்த கேரக்டர் என்ன பண்ணுது, அந்த கேரக்டர் என்னெல்லாம் பண்ணுனா இவங்களை மாற்ற முடியும்னு தன்னை நினைக்கிது, தன்னை வந்து சமாதானப்படுத்திக்கிறதுங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைனு. அதுக்கு ரிலேட்டடாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இரவின் விழிகள். ஒருத்தன் முழிச்சானா என்ன நடக்கும், ஒரு நைட்டில் ஒருத்தன் முழிச்சானா என்ன நடக்கும், அதை வச்சு தான் நம்ம இந்த படத்தை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான முக்கியமான திரைப்படங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ரோலா ஒரு விஷயம். ஸோ இந்த படம் உங்களுக்கு ஏன் சூஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நரேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இப்போது நீங்கள் சொல்லும்போது லைக் கிளாமர் சில ஹீரோயின்ஸ் அது இது பண்ணும். பட் இது ஒரு மல்டி ஜெனர் படம் தான், எல்லாமே இது படமில் இருக்குது. இது படமில் எல்லா லேயர்ஸ் மட்டும் இல்லை, என் கேரக்டரும் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் நீங்கள் படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு கேரக்டர் இருக்கும், எண்ட் ஆகும்போது டிஃப்ரெண்ட் நிறைய லேயர்ஸ் இருக்குது. அண்ட் கிளாமர் எல்லாமே லைக் கிளாமர்ஸ், இமோஷ்னல்,
empathy, everything is there in this movie. டோட்டலாக நீங்கள் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு நான் அங்கே நரேஷன் கேட்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்டோரி டெல்லிங் வே இருக்குல்ல, ஸ்டோரி அவர் சொல்லும்போது அவர் சின்ன ஒரு நார்மல் ஒரு சுச்சுவேஷன் கூட இப்போது நான் இப்போ ஜஸ்ட் இது முன்னாடி ஒரு டாக் ஆயிடுச்சு. நான் நேற்று இவர் சம்திங் கேப் ரேபிடோ மாதிரி சம்திங் அந்த காமெடி அது சொல்லும்போது ஸ்டார்டிங் அது சொல்லும்போது நம்ம கேட்கும்போதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. லைக் அந்த பஞ்ச் அந்த ஸ்டோரி டெல்லிங் வே இருக்குல்ல, அது ஈவன் இஃப் இட் இஸ் அ 2 லைன் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவார். அது ஒரு யூனிக் குவாலிட்டி தான் டிரெக்டரில். அண்ட் நாங்கள் செட்டிலே வரும்போது அப்புறம் கூட எனக்கு இந்த ஸ்டோரி நாங்கள் ஓகே நாங்கள் ஃபைன் நாங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கேன் நாங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு நாங்கள் வரும்போது ஃபோனில் மட்டும் பேசியிருக்கேன். ஓகே நரேஷன் பிடிச்சிருக்கு. அப்புறம் போயிட்டு அப்புறம் என்ன ஆகும் எனக்கு தெரியல. ஓகே அங்கே போயிட்டு அப்புறம்னா எனக்கு ஓகே அவர் மேலேக்கு எனக்கு ரொம்ப பாசிட்டிவ்னஸ் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு பார்த்துட்டுக்கு அப்புறம். பிகாஸ் அந்த செட்லேயும் அவர் ஒர்க் பண்ணும் ஸ்டைலில் அவர் பேஷன் இருக்குது அந்த படமுக்கு. ஸோ தட் கிவ் மீ மோர் என்கரேஜ்மெண்ட். இந்த படம் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு எனக்கு. ஆடியன்ஸ்ல ஹை மச்சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் பயங்கரமா இருந்தது. ஸோ ஒரு தமிழ் பேசுறது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இப்போவும் என்னென்னா எல்லாமே நீங்கள் யோசிக்கணும்னா கஷ்டம்தான். ஓகேண்ணா நீங்கள் அது லவ் பண்ணிட்டு காதல் இருக்குன்னா அது பக்கவாக உங்களுக்கு கஷ்டமாகுது. ஓகேண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே சென்னையில் இருக்கும்போது எனக்கு தமிழ் கொஞ்சம் கூட வரலை. அப்போது நாங்கள் படம் கூட பண்ணல. ஐ வாஸ் ஜஸ்ட் சர்ச்சிங் படம். அப்போ நான் யோசிக்கிறேன் நாங்கள் தமிழ் ரீச் பண்ணோம்னா நான் மக்கள் கூட பேசணும்னா நான் டைலாக் கரெக்டாக நாங்கள் ஃபீல் பண்ணிட்டு பேசணும்னா நாங்கள் தமிழ் ஃபஸ்ட்டு கற்றுக்கிறதுக்கு. ஸோ நாங்கள் கொஞ்சம் லைக் பேசிக் கொஞ்சம் தெரியணும் வேணுமில்ல. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 10 days வீடியோ காலில் லைக் ஒரு பெங்களூரில் ஒரு டீச்சர் இருப்பார். அவரில் ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு அப்புறம் ஆஃப்டர் 10 days நாங்கள் அதை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஹோம்ஒர்க் இருக்குது ஃப்ரேம் பண்ணோம். அப்புறம் அது புக்கில் எடுத்துகிட்டு நாங்கள் டைரக்டர்ஸ் கூட பேசுவோம். நாங்கள் அந்த புக்கில் பார்த்துட்டு தான் இந்த படம்க்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாங்கள் கற்றுக்கிட்டேன். இந்த இரவின் படமில் எவ்ரிபடி யாரும் இங்கிலீஷ் வேறு பாஷை யாருமே யூஸ் பண்ணோமே இல்லை. கம்ப்ளீட்டாக நாங்கள் தமிழ் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு எனக்கு. ப்ரொடியூசருக்கு தான் இருக்கிறதுல பெரிய வேலை. ஸோ ப்ளஸ் ஹீரோவும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ கஷ்டமான விஷயம். ஏன்னா ஹீரோவை நடிக்கிறது கஷ்டம். கண்டிப்பாக ப்ரொடியூசரை பண்ணி அந்த கணக்கு வேற அந்த பக்கம் போயிட்டு இருக்கும், ஒரு பக்கம் நடிக்கணும் அப்படின்ட்டு இருக்கும். ஆமாம் கண்டிப்பாக ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து அதான் எப்போ இருக்கணுமோ அப்போ மட்டும்தான் இருப்பார் ஒழிஞ்சு அந்த இதில் வந்து ஆக்டர் மட்டும்தானே இப்போ வரைக்குமே சரி. ஆக்டர் மட்டும்தான். ப்ரொடியூசராக எங்கே சொல்லணுமோ எதுக்கு சொல்லணுமோ அதுக்கு மட்டும் தான் என்கிட்ட பேசும்போது தான் ப்ரொடியூசராக இப்போ வரைக்கும் ஒரு பேசணுங்கன்னு என்ன விஷயம் எதாக இருந்தாலும் ஒரு ஆக்டிங்கில் எதாக இருந்தாலும் சொல்கிறது ஒரு ஆக்டராக தான் என்கிட்ட சொல்லுவேன். ஏன்னா வந்து நமக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து ஹீரோ வில்லனை தொடர்ந்துட்டே இருப்பான். ஆமாம். கொலை பண்ணிட்டே ஹீரோ வில்லனை தொடர்ந்துட்டே இருக்கிற பாயிண்ட்ல தான் நமக்கு இந்த ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ்லாம் உட்காரும். ஆமாம். அதை தாண்டி இதில் இந்த மாதிரியான விஷயங்கள் சமூக நீதி பேசுறதுக்கான ஸ்பேஸ் எப்படி உருவாக்கிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க? என்னென்னா அந்த நாட்டை சுற்றி நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, அதை சுற்றி நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டேன். இதை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத கவர் பண்ணிட்டேன். இதை சுற்றி நடக்கிற விஷயத்தால் சென்டரில் உள்ள ஆள் என்னவா ஆகுறான் அப்படிங்கிறது தான் இது சுற்றி இப்படி ட்ராவல் பண்ணி இப்படி வரும்போது தான் அந்த படம் முடியும். இது ஆப்போசிட் அப்படி பண்ணலண்ணா. ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே இது ஒரு ஸ்கிரிப்டு. ஆமாம். இதுக்கும் ஒரு ஃபைட்டு. அதுக்கு இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. பர்சனலாக அவன் பாதிச்சிருக்கான், இவன் பர்சனலாக ஒன்று ரிவெஞ்சு. இந்த மாதிரியான ஒரு ஜேனர் கிடையாது. ஒரு மையக்கரு அவனை சுற்றி என்ன நடந்துச்சு, அதில் அவன் என்னவா இருந்தான், என்ன கேரக்டராக அவன் வாழ்ந்திருக்கான், அதை என்ன மாற்றுறதுக்கு என்னவா முயற்சி பண்ணுறான், அதில் ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான் அவங்க 2 பேரும். அதாவது இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஒரு 10 கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த 10 கேரக்டர்ஸில் இந்த ஹீரோ ஹீரோயின் ஒரு 2 கேரக்டர்ஸ் அவ்வளோதான். ஆமாம். இது பெண்ணியத்தை பேசணும் அப்படின்னாக்கா இப்போ சாதாரணமாகவே இந்த கோயம்புத்தூர் சம்பவம் கூட கேட்டிருப்பீங்க. அது மாதிரி நிறையா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் தடுக்க முடியாட்டியும் கேட்கலாம்ல. சினிமா வந்து மாற்றணும் நான் நினைக்கிறேன். ஆமாம். காலங்காலமாக பார்க்குற சினிமாக்கள் வந்து சமூக நீதிகள் வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஆமாம். ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட்
ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க போது அது ஒர்க் ஆகும். சினிமா வந்து ரியல் லைஃப்ல நமக்கு அட்டாச் ஆகும், நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமாம், கனெக்ட் ஆகுங்கிறதுக்காக தான். கனெக்ட் ஆகும். ஒன்று ரெண்டாவது வியாபாரமாக நம்ம யோசனை பண்ணாமல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கோபம் இருக்கும், இந்த சமுதாயத்தின் மேலே நமக்கு கோபம் இருக்கும். நம்ம சமுதாயத்தின் மேலேனா சமுதாயத்தில் எல்லாரும் மாதிரியும் இல்லை, நமக்கு எது ஒரு விஷயம் அதிர்ச்சியாக நடக்குது, நமக்கு வந்து இங்கே நியாயம்னு சொல்லப்படுறது எது வந்து அநியாயமாக இருக்குது, அநியாயமாக சொல்லப்படுறது எது நியாயப்படுத்தப்படுதுங்கிறது தான் நமக்கு அந்த கோபங்கிறது உண்டாகும். அப்போ நம்ம பர்சனல் லைஃப்பை தாண்டி யாருக்கோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஒரு விஷயம் நடக்குது, நமக்கு ஏன் சம்மந்தம் இல்லாத கோபம் வருது? நம்ம பர்சனல் லைஃப்பை அட்டாச் பண்ணல, அது நம்மளை எதுலேயும் அது பாதிக்கலை. பட் ஆனால் அது நமக்கு ஒரு கோவம் வரும்ல, அந்த கோபத்தை ஒரு தடவை நம்ம அடக்கிக்கலாம், 2 தடவை ஆக்கிக்கலாம். நம்ம ஆனால் காலங்காலமாக நம்ம என்ன செய்கிறோம், நம்மளால் நம்ம அடக்கிக்கிட்டே இருக்கோம், நம்ம வந்து அடக்கிக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த கோபத்தை என்ன பண்ணுறது? இப்போ நமக்கு நடக்காத வரையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஜஸ்டிஸ் பண்ணிட்டு என்ன செய்வோம், நம்ம ஒரு ரிப்புனா ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா ரிப்பு, ஒரு பொண்ணு வந்து ரேப் பண்ணப்பட்டா அப்படின்னாக்கா அன்னைக்கு வந்து ஐயோ உச்சி கூட்டிட்டு ஐயோன்னு ஒரு ட்ரீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இது ஆனால் மைண்டில் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லா மனிதர்களுக்கும் மைண்ட் ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கா, இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு இருந்துட்டு இருக்கோம். அதை வந்து ரொம்ப உள்ளார அமுக்கி அவன் வந்து ஒரு சைக்கோவாக வெடிச்சு அவனால் முடியல அப்படிங்கிறத நான் வந்து இங்கே உள்ள நடக்கிற அத்தனை விஷயத்தையும் நான் அதை சைக்கோ த்ரில்லரில் இப்படி ஒரு ஃபேமிலி பேக்கேஜாங்கிற அளவுக்கு ஒன்று இருக்கும். ஆமாம், அதை நான் வந்து சொல்லலை இதுவரையும், நான் ஆடியோ லான்ச்லேயோ இல்லை எந்த இதுலேயும் சொல்லலை, உங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட் இது. நான் வந்து இந்த படத்தை முழுக்க நம்புறதுக்கு காரணம் என்னோடய உழைப்பு. நான் பண்ணியிருக்கேன், நான் கதை பண்ணியிருக்கேன்னு சுயநலமாக நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம் ஓடிடும் அப்படிலாம் இல்லை. நம்மளும் ஒரு 10-12 வருஷமாக இதில் ட்ராவல் பண்ணி விட்டோம். என்ன பண்ணால் என்ன ரிசல்ட் வரும்னு எனக்கு தெரியும். நம்ம எவ்வளோ எண்ணெய் தடை இருக்கோம், எவ்வளோ உருண்டா பிறண்டா எவ்வளோ மண்ணு விட்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். இயல்பாக தானே, இயல்பு என்னவோ அதை பேசணும். ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டார், சும்மா நான் ஒரு படம் பண்ணிட்டோம்லாம் கிடையாது. நான் அவர்கிட்டே தான் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பிஸ்னஸ் வேறு, ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபைடு படுத்தி நம்ம படம் பண்ணுறது வேறு, டைரக்டராக ஒரு படம் பண்ணுறது வேறு. இங்கே எல்லாம் வேறையாக இருக்குது, எல்லாமே வேறையாக இருக்குது. அப்போ 3த்தையும் நம்ம சரி பண்ணி ஒரு படம் பண்ண முடியாது. 3த்தையும் சரி பண்ணி ஒரு படம் பண்ணிட்டேனா அப்படின்லாம் பண்ண முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த படம் பிஸ்னஸாக இருக்கட்டும், ஆடியன்ஸாக இருக்கட்டும். நேற்று ஒரே என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அழுதுட்டார், கட்டி பிடிச்சி ஒரே அழுதுட்டார். நேற்று படம் பார்த்தார் அவர். ஆமாம், இப்போ கட்டி பிடிச்சிக்கிறது ஒரு 10 நிமிஷம் அழுதுட்டார். ஏன் அழுதாருன்னா, என்னென்ன இப்படி இம்பேக்ட் பண்ணுது, அது என்னென்ன நான் என்னவோ நினச்சேன், என்னென்ன எனக்கு அப்படியே உடம்புலாம் சிலுக்குதுண்ணே, எனக்கு என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்ணார். நல்லா இருக்கா இல்லையாங்கிற 2 வார்த்தை மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா இது உள்ளார நிறையா இருக்கும், குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். அது வந்து நீங்கள் ஆடியன்ஸாக நான் வேற ஆள்கிட்ட கேட்டுக்கிறேன். ப்ரொடியூசராக உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கண்ணே. பயங்கரமாக இருக்குண்ணா படம், நான் நினச்சி கூட பார்க்கலண்ணா அப்படின்னாரு. எனக்கு பெரிய திருப்தி. அந்த ஃபஸ்ட் ஆடியன்ஸ் அவர் தான். ஏன்னா நான் காமிக்கவே இல்லை, நான் வந்து எடிட் பண்ணும்போது காமிக்கல, டப் பண்ணும்போது இவர் பண்ணல, வேற ஒருத்தர் தான் டப் பண்ணாங்க. அதுமாதிரி டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு தான் பண்ணேன். அதுமாதிரி எல்லாமே இவர்கிட்ட நான் எதுவுமே ஒரு கிளிப்பு கூட காமிக்கல. நேற்று தான் ஃபஸ்ட்டு காமிச்சேன். ஆமாம், நேற்று நான் வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். படத்துக்கு நேற்றையும் வேணான்ட்டேன். எனக்கு வந்து ப்ரெஷ் ஷோ போகிற அன்றைக்கி பார்க்கலாம், தேட்டரில் பார்த்துக்கலாம், ப்ரெஷ் ஷோலாம் முடியட்டுன்னு. அப்புறம் எனக்கு ஒரு மைண்ட் தாரி, சரி எடிட்டர் ஷோ தானே, சரி வாங்க போய் பார்க்கலாம், எனக்கு கியூப் கரெக்டாக இருக்கும், அங்கே போய் பார்த்துக்கலாம் சொல்லி பார்த்தேன். பார்த்துட்டு ரொம்ப நெகிழ்ச்சி ஆகிட்டார். இதுமே ஒரு வகையான சமூகத்தில் நடக்கிற கொடுமைன்னு ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாடி ஷேமிங்ன்றது கொடுத்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை, அது இந்த படத்தில் நிறையாவே பேசியிருக்கோம். பாடி ஷேமிங்கிறது எவ்வளோ பிரச்சனை கொடுக்குது அப்படிங்கிறது நிறையா பேசியிருக்கோம். அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, நம்ம ஒருத்தர் சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்ம நடக்கிறதில்ல. பெரிய நடிகர்கள்லாம் ஈஸியாக அதை சொல்லிட்டு போயிருக்காங்க, ஈஸியாக வந்து பாடி ஷேமிங். இல்லை, அதுதான் சொல்கிறேன், நம்ம ஒருத்தர் சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அப்போ நம்ம எந்த இடத்துல நின்று சொல்கிறோங்கிறது இருக்குல்ல, நம்ம எங்கேருந்து சொல்கிறோம், எந்த இடத்துல நின்று சொல்கிறோம், அந்த இடத்துக்கு வெயிட் பண்ணதோட விளைவு தான் இறைவன் வீடுகள். இந்த படத்தில் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். இந்த விஷயத்துலேருந்து, கோயம்புத்தூர் விஷயத்துலேருந்து, கரூரில் நடந்த விஷயத்துலேருந்து எல்லாமே இருக்குது. நான் சிலதெல்லாம் உடைக்கக்கூடாது, நான் நிறைய இருக்குது படத்தில், நிறையா இருக்குது. அதான் சொல்கிறேனே, ஒரே வார்த்தையை சொல்கிறேனே, ஒருத்தன் ஒட்டச்சி வெளில வந்து அவன் நிற்கிறான். ஷார்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நிற்கிறான் அப்படின்னா அந்த ஷார்ட் அப்படியே தான் இருக்கும், அப்படியே தான் மூவ் ஆகும். அந்த ஷார்ட்டு அப்படி தான் மூவ் ஆகும். பட்டுன்னு கட் பண்ணாக்கா அந்த பக்கம் வேறு மாதிரி இருப்பான். அவனுக்குள்ளே வேற ஒருத்தன் இருக்காங்க, டக்குன்னு கட் பண்ணால் வேற ஒருத்தனாக இருப்பான், அப்படி கட் பண்ணால் வேற ஒருத்தனாக இருப்பான். 2 பேராக இருந்தால் ஒருத்தன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி டோட்டலாக வேரியண்ட்லாம் பிரித்து பண்ணியிருக்கேன். ஆடியன்ஸுக்கு கேப்சர் பண்ணுறதை விட அந்த கேப்சர் பண்ணுறத விட அந்த கதையில் ட்ராவல் பண்ணுறாங்கல்ல, அதுக்கே மைண்டு போயிடும். அவன் யாருன்னு இவங்க யோசனை பண்ணுறதுல அடுத்த ஷாட்டு போயிடும்.
இவன் யார் என்ன பண்ண போகிறாங்கிறதுக்குள்ள அடுத்த ஷாட் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே தான் நான் சொல்கிறேனே, இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா பாடி ஷேம் பண்ணால் தப்பா? அது தப்பு தான். ஏன்னா அது வந்து மனசுக்குள்ளார பாதிப்பு ஒருத்தவங்களுக்கு ஏற்படுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி வேதனை. அந்த வேதனை உள்ளவங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது கரெக்டாக தான் சொல்லியிருக்கானோ அப்படின்னு இருக்கும். இங்கே நான் ஒன்று இழந்திருக்கேன், எனக்கு மனவேதனை இருக்குது, யார்கிட்ட போய் சொல்லி அழுவுறதுன்னு தெரியாது, என்னால் ஒன்றும் முடியாது. அப்போ எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு பெருசாக ஜெரிசி விடும். பரவாயில்ல, இப்போ நம்மளால் நம்ம மாதிரி ஒருத்தன் கேட்டிருக்காண்டான்னு. இது எல்லாரையும் திருத்திடுமா, எல்லாரும் மாறிடுவாங்களான்னா அது தெரியாது. ஆனால் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு மூலையில் லைட்டாக கொஞ்சமாவது யோசிக்க வச்சாலே நான் அதை வெற்றி தான், சக்ஸஸ் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, டேரக்டராக ஜெயிக்கிறது வேற, மக்கள்கிட்ட ஜெயிக்கிறது வேற. ஆமாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வைக்கும்போது இப்போ பிஸ்னஸ் வைஸ் நீங்கள் படம் பார்க்குறீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லையா? பிஸ்னஸ்க்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஆமாம். சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ப்ரொடியூசரும் சாட்டிஸ்ஃபை ஆமாம் ஆமாம் அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ பெரிய பெரிய படங்கள் நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் பெருசாக போகிறதும் இல்லை, ஆமாம். பெரிய படங்கள் நல்ல கண்டென்ட் இருக்கிறதும் கிடையாது. ஆமாம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இப்போ பிஸ்னஸுக்கு தான் நம்ம படம், அது ஒரு ரைட்டிங் ஆஃப் அதுதான் நம்ம பிஸ்னஸ்க்கு தான் படம் எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஜேனரு நமக்கு கஷ்டம். ஏன்னா அது பிஸ்னஸ்க்குன்னு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அந்த ஆர்டிஸ்ட் நம்ம உள்ளார போட்டுட்டு அவங்களுக்கான ஸ்கிரிப்ட் நம்ம பண்ணணும், அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். பிஸ்னஸுக்கு தானா இதில் நிறைய இருக்குது, அவங்களுக்கான கதை நம்ம பண்ணணும், அந்த கதை ஆடியன்ஸு ஏற்றுக்கிற மாதிரியான சூழல் இருக்கணும், அவங்களுக்கு அந்த நாட்டு ஒட்டணும். இப்படி பெரிய விஷயம் இருக்குது பிஸ்னஸ்க்காகனா. ஆனால் ப்ரொடியூசருக்காக படம் பண்ணுறோன்னா ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ப்ரொடியூசருக்காக படம் பண்ணுறோன்னா அது வந்து நம்ம எப்படி வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். நிறைய படங்கள் வருது ப்ரொடியூசருக்காக பண்ணுற படம். நான் அது ரெண்டுக்குமாவே பண்ணல, நான் ஆடியன்ஸ்க்காக ஒரு படம் பண்ணேன். அதை தான் திருப்பி சொல்கிறேன். எனக்கு இங்கே பாதிக்கப்பட்டவன் ஏகப்பட்ட பேர் இருக்கான். எனக்கு இவர் ஒத்துப்பாருன்னு கூட தெரியாது. அந்த ஷார்ட்லாம் பார்த்துட்டு இந்த ஷார்ட்லாம் பார்த்துட்டு என்ன அதெல்லாம் போட்டு இழுத்து விட்றீங்க அப்படின்னு கேட்பாருன்னு நினச்சேன். ஆனால் அழுதுட்டாரு. இப்போ கைதி மாதிரியான திரைப்படங்கள்ல பாடல்கள் கிடையாது. ஆமாம் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம் கம்ப்ளீட்டாக ஆடியன்ஸ்க்காக பண்ணுறோம். ஆமாம் இப்போ நம்ம வந்து சாங்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், ஆமாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது வந்து உங்கள் கிரியேட்டிவ் தாட் ப்ராசஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. இல்லை எனக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு கேள்வி கேட்டிங்களா ஒரு பிஸ்னஸாக என்ன பண்ணியிருக்கீங்கன்னு. எனக்கு அதுவும் ஒரு காரணம். ரெண்டாவது என்னென்ன காம்ப்ரமைஸ் பண்ணிட்டுலாம் பண்ணல. என்னோடக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, எனக்கு இதெல்லாம் இருக்கணும், எனக்கு இதெல்லாம் இருந்து அந்த கமர்ஷியலுக்குள்ளார நான் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு வந்து உள்ளார வர மக்கள் சிரித்து சந்தோஷமாக பார்க்கணும். ரஃப்பாக அப்படி வச்சுட்டு என்னடா அப்படி கரன்னு அறுக்கிறான் ஐயோ அப்படிலாம் இல்லை. எனக்கு உள்ளார வர குழந்தைங்க 7 வயசு குழந்தையிலேருந்து எல்லாருமே பார்க்கணும். இது 10 வயசுக்கு மேலே யார் வேணாலும் பார்க்கலாம், 13 வயசுக்கு மேலே. அதனால் தாராளமாக யார் வேணாலும் அந்த படத்தை வந்து பார்க்கலாங்கிற அளவுக்கு தான் நம்ம படம் முடியும். என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே நம்மளால் என்ன சொல்ல முடியுமோ அதை எந்த படமாக இருந்தாலும் எந்த டேரக்டராக இருந்தாலும் சொல்லலாம். இல்லை என் கருத்தை மட்டுமே தான் திணிப்பேன்னு சொல்கிறவங்க என்னை விட ரொம்ப கடுமையாக பாதிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதை அவங்களை குறை சொல்ல முடியாது. என்னை விட ரொம்ப கடுமையாக பாதிச்சிருக்காங்க, என்னை விட ரொம்ப மனசு வெறுத்து போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நான் வந்து என்னோட கருத்தை நான் திணிக்கலையாட்டியும் உங்களோட இந்த எல்லாரும் பார்க்குற எல்லாரோடதுமான ஒரு பிரதிநிதியாக இருந்து நான் அது குரல் கொடுத்துருக்கேன். ஒருத்தராக இருந்து நான் குரல் கொடுத்துருக்கேன். அந்த சத்தம் எவ்வளோ தூரம் கேட்குதுங்கிறது நவம்பர் 21 மக்கள் தான் பார்த்துட்டு முடிவு பண்ணணும்.